வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் மூட்டு பகுதியில் வலி இருக்குது, ஒரு சிலருக்கு வலியோடு சேர்ந்து வீக்கமும் அதிகமாக இருக்கும் இல்லையா? இப்படி மூட்டு பகுதியில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம் இது ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே மறைய செய்யக்கூடிய வேலி பருத்தி அப்படின்ற முக்கியமான ஒரு மூலிகை. வேலியோரங்களில் அதிகமாக வளரக்கூடிய செடி இதுன்ற காரணத்தினால வேலி பருத்தின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இதை உத்தாமணி மூலிகை அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த இலைகளை வைத்து எப்படி மூட்டு வலியை மறைய செய்யலான்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவு இந்த இலைகளை எடுத்து முதல்ல க்ளீனாக தண்ணியில் கழுவி அலசி சுத்தம் செய்து எடுத்துக்கோங்க. இந்த 2 கைப்பிடி அளவு இலைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அம்மியில் நல்லா இடித்து நசுக்கி இதை அரைத்து இதோட சாறு மட்டும் எடுத்துக்கணும். நல்லா வடிகட்டி இதோட சாறை மட்டும் எடுத்துக்கோங்க. 10 மில்லி சாறு எடுக்கிறீங்க அப்படின்னா கூடவே 4 சிட்டிகை சுக்கு பொடி, இது கூட 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி குழைத்து இதை மூட்டு பகுதியில் எந்த இடங்களில் உங்களுக்கு வலி இருக்கோ இல்லை வீக்கம் இருக்கோ அந்த இடத்துல எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி தொடர்ச்சியாக 30 நாட்களுக்கு தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை 30 டேஸ் ரெகுலராக இது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வலி மட்டும் இல்லை, இயற்கையான வலி நிவாரணியாக செயல்படுறதோட மட்டும் இல்லாமல் வீக்கத்தையும் இதை கம்மி பண்ணிவிடும். ஏன்னா இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணமும் இருக்குது. கூடவே டெர்பினாய்டு, ஃப்ளேவனாய்டு, ரொம்ப குறிப்பாக டேனின் மாதிரியான முக்கியமான வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்கிறதால மூட்டு வலி, வீக்கம் ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே சரி பண்ணிடும். ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருந்து மூட்டு பகுதியில் வலி, வீக்கம் இருக்குது. ரொம்ப குறிப்பாக RA ஃபேக்டர் பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு வீக்கம் அதிகமாக இருக்குது, வலி ரொம்ப தாங்க முடியல அப்படின்றவங்களாம் தொடர்ச்சியாக இந்த உத்தாமணி அப்படின்ற வேலி பருத்தி இலைகளை இப்போ நெற்றியில் தலைவலிக்கும் போது பற்று போடுவோம் இல்லையா, அதே மாதிரி மூட்டு பகுதியில் பற்று மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே நாளடைவில் வலி, வீக்கம் ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே சரி பண்ணுறதோட மட்டும் இல்லை, இன்டேக்காகவும் எடுக்கலாம். எப்படி எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, இந்த இலைகளை மட்டுமே நல்லா அரைத்து சாறு மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட சுக்கு பொடியோ இல்லை பெருங்காய பொடியோலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த சாறு மட்டுமே 10 மில்லி சாறு, கூடவே கொஞ்சமாக தேன் சேர்த்து நல்லா குழைத்து நீங்கள் என்ன பண்ணணும், காலை உணவுக்கு 30 நிமிடம் முன்னாடி இதை குடிச்சிடணும். தொடர்ச்சியாக ஒரு 30லேருந்து அதிகபட்சம் 45 நாட்கள் வரைக்கும் இன்டேக் எடுத்துக்கலாம். 45 நாட்களுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதை இன்டேக்காக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வலி, வீக்கத்தை கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு முக்கியமான நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். என்னென்னா ஆஸ்துமா நோய் பாதிப்பு இருக்குது ஏற்கனவேன்றவங்களுக்கு அந்த நோய் தீவிரத்தையும் கம்மி பண்ணிடும். நுரையீரல் உறுப்பில் தேங்கி இருக்க கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து நுரையீரல் உறுப்பியை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதோட மட்டும் இல்லை, சாதாரண சளி, இரும்பல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுத்து நோய் எதிர்ப்பு தன்மையும் நல்லா அதிகப்படுத்திடும். நெஞ்சு சளி இருக்குது அப்படின்னா ஒரு 5 நாட்கள் இந்த வேலிப்பருத்தி இலை சாறு ஒரு 10 மில்லி காலை உணவுக்கு முன்னாடி 30 நிமிஷம் முன்னாடி நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே நெஞ்சு சளியை அப்படியே வெளியேற்றம் செய்யறதுக்கு இந்த மூலிகை இலை சாறு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயன் தரும். இதோட மட்டும் இல்லை, நெகை சுற்று இருக்குது அப்படின்றவங்களுக்கு, கையில் நெகை சுற்றி இருக்குது அப்படின்னா இந்த இலை சாறை மட்டுமே அரைத்து இந்த சாறை நெகை சுற்றுக்கு மேலே தினமும் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 2 தடவை கூட அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நாளடைவில் நெகை சுற்று மறையிறதும் இயற்கையாகவே நல்லாவே தெரியும். தேங்க்யூ. ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். 2வதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்றைக்கி என்னோட ஓன் ப்ராடக்ட் 3வதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவு, தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துகிட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். 2வது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்களாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில், கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி, பாதாம் பொடி, எலும்பச்சை தோல்,
ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம், கற்றாழை, துளசி இலை, குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரியிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியாஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெட் ஹில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.